இந்தியன்ஸை கடல் தண்ணியை தொட்டு பார்க்க கூட அனுமதி இல்லாம இருந்துச்சாம். 1930 இந்தியர்கள் கடல் கிட்ட போகவோ உப்பு தயாரிக்கவோ தடை செய்யப்பட்டிருந்தாங்க. 1930 பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலம். அதனால உப்பு தயாரிக்கிறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அனுமதி இருந்தது. இந்தியர்களுக்கு உப்பு தேவைப்பட்டா பிரிட்டிஷ் கிட்ட ஹையஸ்ட் டாக்ஸ் பே பண்ணி தான் உப்பு வாங்கி யூஸ் பண்ண முடியும். இந்த கூட்டத்துக்கு நடுவுல ஒருத்தர் மட்டும் பொறுத்தது போதும்னு சொன்னாரு. அவரு தான் காந்தி. பிரிட்டிஷோட ஆட்சியிலையும் அவங்க போட்ட ரூல்ஸ்லயும் ரொம்ப நாளா கோவத்தோட இருந்த காந்தி தன்னோட போராட்டத்தை தன்னோட வீட்ல இருந்தே ஆரம்பிச்சாரு. 24 நாள் 240 மைல் வெறும் கால்ல நடந்தே கடல் வரைக்கும் போனாரு. இந்த போராட்டத்துல ஆண்கள் பெண்கள்னு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. கடலை போய் ரீச் ஆன காந்தி தன்னோட கைகளால கடல் மண்ணை தொட்டு வணங்கி அவங்களாவே உப்பு தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயத்தால பிரிட்டிஷோட ரூல்ஸை மீறினாலும் பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் மனசுல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாவும் உருவானாரு. இந்த விஷயத்துல கோவமான பிரிட்டிஷ் பீப்புள் காந்தியோட சேர்த்து 60,000க்கும் மேலான மக்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இவ்ளோ விஷயம் நடந்துமே காந்தி அமைதியான முறையில, அதாவது அகிம்சை முறையில தான் எல்லா போராட்டங்களையுமே நடத்தினாரு. உப்பு சாதாரணமான ஒண்ணுதான், ஆனா காந்திஜி அதை சுதந்திரத்தோட ஒரு சிம்பிளா மாத்தினாரு. உப்பு சத்தியாகிரகம் ஒரு நடைப்பயணம் மட்டும் இல்ல, அது அகிம்சை மூலம் தொடங்கிய ஒரு புரட்சி.